like a Hellcat. நான் இப்போதான் நியூஸ்ல பார்த்து என்னன்னா பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதில் வந்து எத்தனை சைட் எஃபெக்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சுத்தமாக. ஏன்னா பப்ஜி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இதில் வந்து மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷப்படலாம், நிறைய பேர் சந்தோஷப்படலாம், என் பையன் வந்துட்டு பப்ஜி அடிக்ஷன் வந்து வெளியே வர போகிறா அப்படின்னு சந்தோஷப்படலாம். இருந்தாலும் அதில் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் பப்ஜி நிறுவனத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சும்மாவே கொரோனா வைரஸ்னால வேலையெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட் உண்மைதான், பப்ஜி அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் மீண்டு வெளியே வருவாங்க. ஸோ இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சைட் எஃபெக்ட், விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டில் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்க தான் போகுது. ஸோ பப்ஜி பேன் இது வந்து ஃபுல் பேன் அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஸோ இந்த பப்ஜி பேன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிராண்டும் 4 மொபைல்ல லான்ச் பண்ணி தான் இருக்காங்க. 4 மாசம் முன்னாடி லான்ச் பண்ண மொபைலே நமக்கு வாங்க முடியல, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக், அன்அவைலபிள், கொரோனா வைரஸ், அந்த வைரஸ், இந்த வைரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 ஒரு பாலா போன மொபைல் பா லான்ச் ஆகும் பார்த்தா கடைசி வரை லான்ச் ஆகல. கடைசி வரைக்கும் அந்த மொபைல் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க டிமிக்கி கொடுத்துட்டே சுத்திட்டு இருக்கானுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரெட்மி, ரியல்மி, இவங்களோட சொத்து தகராறு பத்தி நான் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் போட்டி போட்டு ஒரு மொபைல லான்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க. இந்த சொத்து தகராறுல எனக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ உள்ள வராங்க. ரெட்மி போக்கோ எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் போக்கோ X3 அப்படிங்கிற இந்த மொபைல செப்டம்பர் 7ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்களாம். சோ இதுல என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்கு, வாங்கலாமா வாங்க கூடாதா, ஒர்த் இல்லையா, இதை வந்து OnePlus நாட் கில்லர்னு வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம். அண்ட் நிறையவே காமெடி வேற இருக்கு வீடியோல. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசில பாருங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட FT ஃபேமிலி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்க என்ன ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் நடந்திருக்கும், நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் எப்பவும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட FT ஃபேமிலி கூட ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ எப்படியும் அதே அரைச்சமாவே இறக்க வேண்டியதான். ஸோ கொரோனா வைரஸ் ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க. என்னோட FT ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றேன், ஏன் அப்படின்னா நான் கேர் பண்றேன், எல்லாருமே சேஃபா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி வெளியே போனால் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அசால்ட்டா இருந்தாங்க, நமக்குலாம் இவங்களுக்குலாம் இருக்காது அப்படின்னு யாருக்குமே திங்க் பண்ணாதீங்க. யாருக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறலாம் தெரியும். ஸோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க, சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போக்கோ, இந்த மொபைலோட பேரு போக்கோ X3 NFC அப்படின்னு சொல்றாங்க. NFCன்னு வச்சதுக்கு NFSன்னு வச்சிருக்கலாம். நீட் ஃபார் ஸ்பீட், மோஸ்ட் வாண்டட், நீட் ஃபார் ஸ்பீட், ஹாட் பர்சூட். ஸோ அந்த காலத்தில் விளையாண்ட ஒரு சூப்பரான கேம்ஸ். நீங்களும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்க, ஒய் சிட்டி, சான் அண்ட்ரீஸ், அப்புறம் என்ன சொல்ற, நிறைய கேம்ஸ் உண்டு இந்த மாதிரி சூப்பர் கேம்ஸ். இதெல்லாம் மறக்கவே முடியாது நம்மளால. ஸோ இந்த கேம்ஸ் நீங்க விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இங்க ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ படம்லாம் பார்க்க நல்லதா இருக்கும், என்ன படம் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்கீங்க. டெக்னாலஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ IPS LCD இந்த பட்ஜெட்ல சரி ஓகே, IPS LCD கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 240க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. ஓகேவா? பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். AMOLED நம்ம ஸ்டைல சொல்ல போனா ஆம்லேட். ஸோ ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா கண்டிப்பா நல்லா தான் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் மிளகா உள்ளிலாம் வெட்டி போட்டு நல்லா அழகா சைட்லாம் முருவலா போட்டா ஆம்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 ஃபுல் HD பிளஸ், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் நல்லா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் AMOLED கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். AMOLED கொடுத்துட்டு இன் டிஸ்பிளேஸ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சூப்பரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் மொபைலோட பாடின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு கீழே ஒரு வெர்டிகலா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல ரொம்ப படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு லைனா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், ஏன்னா கிளாஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கொண்டு வர முடியாது. பிளாஸ்டிக் வந்தா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ பார்க்கும்போது இந்த போட்டோ பார்க்கும்போது இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் பாடி தான் இருக்கும். பிளாஸ்டிக் பாடியை வச்சுக்கிட்டு 25,000 அப்படின்னு சொன்னா ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. சோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது. அண்ட் ப்ராசஸர், ஐ மீன் இதயம், மனிதனுக்கு எந்த அளவுக்கு இதயம் முக்கியமோ அதே போல் மொபைலுக்கு ப்ராசஸர் முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸர் வீக்கா கொடுத்துட்டாங்க, எல்லாமே வீக் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது வேல்லே ஃபர்ஸ்ட் டைம் Snapdragon 732G அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் இந்த மொபைல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஹையர் கிளாக் ஸ்பீட் 2.3 GHz வர போகுது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து Snapdragon 730G
விட ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 730G விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க சொல்றது ஒன் பிளஸ் நாட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் பிளஸ் நாட்ல இருக்கிறது Snapdragon 765G. ஓகேவா, 765G கூட 732G கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் கண்டிப்பா. ஸோ 765 எதனால அவங்க வந்து ஒன் பிளஸ் நாட் கில்லர் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா 765G, இது 732G தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே GPU கேமிங்காக GPU அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய மொபைலில் பார்த்த Adreno தான். ஸோ Adreno 618 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்துருக்காங்க. இதனால எல்லா கேமையும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பட் Adreno 640 650 வரை வந்தாச்சு. இருந்தாலும் இந்த Adreno 618 நல்லா தான் இருக்கும் ஓரளவு. இந்த 20,000 செக்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால எல்லா ஜிபியுமே இந்த Adreno 618 619 610 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் அண்ட் ஜிபி பார்க்கும்போது எந்த ஒரு குறையுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அண்ட் நீங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே போக்கோல கொடுக்குற அதே டிசைன் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பேக்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள புதுசா இப்போ ஹெக்ஸகன் ஷேப்ல ஒரு டிசைன் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உள்ள எப்படி கேமரா அலைன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த போக்கோவோட மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார்ல, அவர் சரியான குசும்புக்காரர் நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 போட்டோவை லீக் பண்ணி விட்டுட்டு கேஸ் லீக் பண்ணி விட்டுட்டு இதுல தான் ஒரு மாடல் இருக்க போது நீங்க கெஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாரு. நம்மளும் கஷ்டப்பட்டு மூளை கசக்கி இருந்து யோசிச்சு ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு கண்டுபிடிச்சு சொன்னோம் அப்படின்னா நமக்கு இந்த நீங்களும் விடலாம் 1 கோடியில வர மாதிரி 1 கோடியில நமக்கு தரப்போறது இல்லை. அங்கேயே 1 கோடி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நமக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் சும்மா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இருந்துட்டு போட்டோம். பட் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களே ஒரு ஃபோட்டோவை அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பையன் வந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காப்புல. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஏதாவது வெள்ளக்காக்கா பறக்கலான்னு தெரியல. ஸோ அதில் வந்துட்டு 64 MP மோடில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ அதில் இருந்து 64 மெகாபிக்சல் கேமரா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் செகண்டரியாக இருக்க கேமரா சென்சர்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் இந்த செக்மெண்ட் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா 64 அப்புறம் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுப்பாங்க. 5 மெகாபிக்சல் வந்து ஒரு டெப்த் சென்சார் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் இல்லைனா ஒரு 2 தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ 64+8+5+2 தான் கொடுப்பாங்க. 2+2 மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு 10,000 12,000 உள்ள செக்மெண்ட்ல சும்மா கேமரா கவுண்டிங்காக கொடுக்குற செக்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் கேமரா எப்படி வருது அப்படிங்கிறத பேக்ல. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம சைடில் சொல்லணும் அப்படின்னா பெண்கள் இருக்கும் பொட்டு தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மெகாபிக்சல் வந்து நம்ம நிறைய மொபைலில் பார்த்தாச்சு. சாம்சங் மொபைலில் பார்த்தாச்சு, ரெட்மி K20 ப்ரோவில் பார்த்தாச்சு. ஸோ அதே 20 மெகாபிக்சல் தான். ஸோ இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் 20 மெகாபிக்சல் நல்லா தான் இருக்கும். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கே நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடில் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சத்தியமாக இது பாதி பேருக்கு பிடிக்காது. ஒரு 100ல் 75% பேருக்கு பிடிக்காது. பட் நிறைய பேர் இப்போ வந்து அதை பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெட்மி நோட் 9 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் டில் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. எனக்குமே பிடிக்காது. பட் நீங்களாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்ல பெரிய ப்ரோ பிளேயர்லாம் ஆகணும் அப்படின்னா பார்த்து எடுத்து விளையாடுங்கப்பா. நீங்க ஹெட்ஷாட் போட போறேன்னு சொல்லிட்டு பவர் பட்டன் அமுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை ஹெட்ஷாட் போட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்து எடுத்து ரேங்க் புஷ் பண்ணுங்க. கிராண்ட் மாஸ்டர் போறீங்களான்னு பார்க்கலாம். நானும் பெரிய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதுக்கு இந்த மாதிரி நம்பரில் 5160 1+4 பார்த்தோம்னா 4115. ஸோ இந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ரவுண்டாக ஒரு 5200 mAh அப்படின்னு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, ஏதோ கொடுத்துருக்காங்க. 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 33 வாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 33 வாட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய மொபைலில் பார்த்தாச்சு. இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு கீழே உள்ள செக்மெண்ட்டில் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ரெட்மி மொபைல்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 65 மினிட்ஸ்ல வந்து 0 to 100 வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 மினிட்ஸ்னா 1 மணி நேரம் 5 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு காலை கடலாம் முடிச்சுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது அதுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆயிரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் ஆயிரும் தான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 5160 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கண்டிப்பாக நல்லா இருக்கு. அண்ட் இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 வரப்போகுதான். ஸோ இப்போ நிறைய ரெட்மி மொபைல்ஸ் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 கொடுக்குறாங்க. லேட்டஸ்டான அந்த OS. ஸோ Android 10 மேல பில்ட் பண்ணது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. போக்கோ லான்ச்சர் நிறைய பேருக்கு பிடிக்கும்.
மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லை. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் வந்து 6+64 இருந்து இல்லைனா 6+128 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஹையர் வந்து 12+256 12+256 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் வேரியன்ட் வர போக சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து கண்டிப்பா 17,000 வந்து 20,000 தான் பேஸ் வேரியன்ட் வைப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். 15,000 ரூபாய் அப்படின்னு சத்தியமா கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 16,500 ஒரு 16 இல்லைனா ஒரு 17,500 அப்படி கொண்டு வந்தா கூட கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு புது ப்ராசஸர் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத ரேட்டை கூட்டி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த்தே இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் OnePlus நாடோட ரேட்ல கொண்டு இந்த மொபைலை வச்சாங்க அப்படின்னாலும் சத்தியமா ஒர்த்தே கிடையாது. ஸோ அந்த அளவுக்குலாம் ரேட் வச்சுட்டாங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, சத்தியமா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு 17,000 ரூபாய் 18,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு அப்கிரேடுமே கிடையாது. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து ஏதோ ஒரு புது ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான். பட் அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுலேயே நம்ம ரொம்பவே குறை சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த மொபைல் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். ஸோ வேற என்ன டாபிக்ல வீடியோஸ் வேணும், வேற என்னென்ன மொபைலை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் நம்ம லைவ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. லைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம லைவ் பண்ணுவோம். சும்மா ஜாலியாக அப்படி ஃபன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஆள் அமைக்கிறீங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தருக்குமே ரீப்ளை பண்ணுவேன். கமெண்ட் செக்ஷன்லேயே ஃபன் நடந்துருக்குன்னா பார்த்துங்களேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ see next video. டில் உங்களிடமிருந்து வீடியோ பெறுது உங்களுக்கு சிவரட்டா. பாய்.